ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். 10 நாள் 10 வீடியோ, இன்றைக்கி 9வது நாள். இன்றைக்கி நாம் இன்னொரு கேள்வி எடுத்துக்கிறோம். விவேக் ஆனந்தன் அப்படிங்கிற நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணோம், ஹையர் எண்டு தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை மிடில் லெவல் ஏபிசி கேட்டகரிலாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு பில்டிங்க்கு ஒரே சிமெண்ட்டு தான் தொடர்ந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி. இந்த பயன்பாடு, சிமெண்ட்டுடைய தேர்வு குறித்து நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய மிக சில பொருட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மூலமாக தரக்கட்டுப்பாடு அடிப்படையில் வெளியில் வருது. ஒரு ஐஎஸ்ஐ முத்திரையோட சிமெண்ட்டு, கம்பி, இந்த மாதிரியான விஷயங்கள். நமக்கு மணலுக்கோ இல்லை செங்கலுக்கோ இது மாதிரி எந்த விதமான ஒரு முத்திரை குத்தப்பட்டு அந்த தரக்கட்டுப்பாட்டோடு வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இன்றைக்கி எம்சாண்டுக்கு கூட சில குவாரி கவர்மெண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாங்குறதும் நல்லது. அப்போது இது சிமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னா, சிமெண்ட் எல்லா பிராண்டுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னாலே அந்த தரக்கட்டுப்பாடு படி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இந்த விளம்பர உலகம், இந்த வியாபார உலகம் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குதோ அதை ஒட்டி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. இந்த ஏரியான்னு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் நாம் ஒரு சட்டன் பிம்பத்துக்குள்ளே தான் வாழ முயற்சி பண்ணுறோம். ஏன்னா அதான் சரி அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்புகிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட அப்ரூவல் வேணும்னு நம்ம நினைக்கும்போது நாமளும் அதை பின்பற்றி அதை அடியொற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக விலை கூட உள்ளதுலாம் அந்தளவுக்கு தரம் இல்லையா, விலை கம்மியாக இருக்கிறது ரொம்ப தரக்குறைவா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அடிப்படையில் எந்த வித்தியாசங்களும் இல்லை. டெக்னிக்கலாக பார்க்கும்போது சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. எல்லாமே பிபிசி தான் நமக்கு கிடைக்கிது. எல்லாமே இந்த ஃப்ளை ஆஷ் சேர்ந்த அந்த கண்டென்ட் சேர்ந்த சிமெண்ட்டு, அப்புறம் பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்லாக் சிமெண்ட்டு, இதான் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் இது நம்மளுடைய தேவைக்கு, அதாவது நம்ம காங்க்ரீட்டுக்கோ இல்லை ஒரு பூச்சி வேலைக்கோ இல்லை இந்த மாதிரி எந்த தேவைக்குமோ இந்த சிமெண்ட் அதனுடைய பயன்பாடு போதிய அளவாக இருக்குது. ஆனால் நம்ம எப்படின்னா முன்னெல்லாம் சில சிமெண்ட்டெல்லாம் கலக்கும்போது இது நல்லா கலர் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சிமெண்ட்டை போட்டு பண்ணுங்க, அப்படின்னு கலர் வேணுங்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்லாம் ஒரு பார்வை பொதுவாக மக்கள் மனதில் இருந்தது. பட் இன்றைக்கி தேதியில் இந்த ஃப்ளை ஆஷை சிமெண்ட்டு கூட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணியும் அதை நம்ம சிமெண்ட்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த சிமெண்ட்டோட கலரை முன்னாடி டைம்லலாம் என்னது டார்க்காக இல்லை, லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் அவுட்புட் இருக்குது. இதில் நம்ம இந்த பயன்பாட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சிமெண்ட்டு பயன்படுத்துகிறோம், என்ன பிராண்டு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட அந்த கரெக்டான ப்ரப்போர்ஷனேட்டில் நாம் அதை கலந்து பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான். இந்த கலவைனா இப்போ பிரிக் ஒர்க்கு பண்ணுறோம், பிளாஸ்டரிங் பண்ணுறோன்னா அது 1:5, 1:6 இல்லை 4 இன்ச் கட்டு வேலை பண்ணால் 1:4, வாட் எவர் மேபி அந்த ரெக்கமெண்டட் மிக்ஸ் சிமெண்ட்டுக்கும் மணலுக்கும் உள்ள மிக்ஸை நாம் ப்ராப்பராக நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த கலவையை அப்படி உருவாக்குற அந்த காங்க்ரீட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதும், பேக் பண்ணுறதும், மெயின்டைன் பண்ணுறதும், அதோட அவுட்புட் முடிஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக க்யூர் பண்ணுறதும் அதுக்கு அடுத்த கட்டம். அதனால் இந்த பொருள் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம காமிக்கிற கவனத்தை அந்த பொருளை வச்சு நம்ம பண்ணக்கூடிய வேலையில் காமிக்கிறது குறைவு. அதுக்கப்புறம் அதை அந்த நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டி அட்டைன் பண்ணுற வரைக்கும் நாம் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய க்யூரிங்லேயும் நாம் கவனிக்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ இது ஒரு 3 ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த 3 படிநிலைகளையும் நீங்கள் இப்போது மனசில் இருத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுலேயே இன்னொரு கேள்வியும் நண்பர் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பில்டிங்கு ஃபுல்லாக ஒரே பிராண்டு சிமெண்ட்டு தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ தேவையோ அப்படி நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. ஏன்னா சிமெண்ட்டோடைய வேலை என்ன அப்படின்னா, சிமெண்ட்னா என்ன, அது ஒரு பசை, அவ்வளோதான். ஒரு கோந்து, அதாவது வெவ்வேறு பொருட்களை சேர்ந்து இழுத்து இறுக்கி வச்சு பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு பசை பொருள் தான் சிமெண்ட்டு.
அதனால் இந்த பிராண்டு தான் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த காங்க்ரீட்டுக்கு இப்போ ஆரம்பத்திலே ஒன்று பயன்படுத்தினா அதே பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு பிராண்டுக்கும் நமக்கு வந்து இந்த ஃப்ளை ஆஷ் சிமெண்ட்டோட கண்டென்ட்டோ இது அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தடாலஜி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அப்போ ஒரே மாதிரியான பொருளாக இருந்துச்சுன்னா நல்லது. அதுக்காக அதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு தொங்கணும்னு அவசியம் இல்லை. வேறு பிராண்டு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் உங்களோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை பயன்படுத்தலைன்னா தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு இந்த சீரீஸோட லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.